there is a supreme intelligence இருக்கு. அந்த இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணுது, அந்த காலப்போக்குல தன்னுடைய சுபாவத்தன்மையான பிரம்மம் என்பதை மறந்து அது தன்னை உயிராக நினைத்து கொண்டு, தனியாக ஜீவனாக நினைத்து கொண்டு, அகங்காரத்தோடு சேர்ந்து, புத்தியோட சேர்ந்து மனிதனாக இன்னைக்கு பல உயிர்களாக நம்மளை நினைத்துக் கொள்கிறோம் நாம். ஆனா நாம் பல உயிராக, நான் மனிதனாக, நான் ஒரு ஜீவராசியாக, ஒரு புழு பூச்சியாக நீங்க நினைச்சாலுமே நீங்க அப்படி நினைக்கிறதுக்கே உங்களுக்கு பிரம்மம் ஒரு சாட்சியா இல்லாட்டி உங்களால் நினைக்க முடியாதுங்கிறது அதுல சத்தியம். நீங்க உங்களை மனிதன் நினைச்சுக்கோங்க, இல்ல நான் ஒரு சாதாரண ஒரு பிறவி நினைச்சுக்கோங்க, இல்ல நான் ரொம்ப மோசமான ஆளு நினைச்சுக்கோங்க, எப்படி வேணா நீங்க நினைச்சாலும் கடல்ல இருந்து உருவாகிற அலை கடலிலே தான் அடங்குது, கடலுக்குள்ளே தான் இருக்குது. அது தன்னை அலைன்னு நினைச்சுக்கிட்டாலும், வேற ஏதாவது நினைச்சுக்கிட்டாலும், அது உண்மையில அது அதுவா தான் இருக்குது, நீரா தான் இருக்குது, அதோட வேற ஒரு தோற்றமா இருக்குது. அது போல நம்ம இந்த உலகம் என்பது நமக்கு தெரிகின்ற ஒரு தோற்றம் தான். இது உண்மை என்று சொல்லவும் முடியாது, பொய்யும் என்று சொல்ல முடியாது. ஒரு கனவு நம்ம எவ்ரிடே காண்றோம் டெய்லி நைட்டு. அந்த கனவு நிஜமா அப்படின்னு கேட்டா அந்த நேரத்துல அது நிஜமா தான் இருக்குது. எந்திரிக்கும் போது அது நிஜம் இல்லை, அதுக்கு ஒரு மீனிங்லெஸ்ஸே கிடையாது. இது எப்படி உருவாச்சு, ஏன் உருவாச்சு, ஏன் இப்படி நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா எதுக்குமே கேள்விக்கு பதிலே கிடையாது. ஆனா அந்த நேரத்துல அது உருவாச்சு, அதை நான் அனுபவிச்சேன் கனவுல. எந்திரிக்கும் போது எல்லாமே என்ன ஆயிடுச்சு, இல்ல. அதே போல நமக்கு இந்த உலகம் நிஜம் என்று நினைக்கும் போது இது அனைத்தும் நிஜமாகவே தெரியும். இது நிஜம் அல்ல என்ற, இதெல்லாம் பிரம்மன் தான் அப்படின்ற ஒரு தெளிவு, ஒரு ஞானம் ஏற்படும் போது இவை அனைத்தும் ஒன்றுமற்ற தன்மையில, அதாவது ஒன்றும் இல்லை, இது ஒரு மாயா அப்படிங்கிறதும் பிரம்மம் ஒன்றே சத்தியம் என்பது நமக்கு புரிய ஆரம்பிக்கும். இதுதான் மொத்த ஸ்பிரிச்சுவாலிட்டியுமே. எப்படி ஒவ்வொரு நாளும் கனவுக்கு போகும்போது கனவுல நீங்க அது கனவுலாம் உங்களுக்கு தெரியாது, அந்த இடத்துல நீங்க வாழ்றீங்க. அதை பொறுத்த வரைக்கும் அது நிஜமா தான் உங்களுக்கு தெரியும். எந்திரிச்ச உடனே தான் அது கனவுன்னு தெரியுது. அப்ப எந்திரிச்ச உடனே அது எவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு அனுபவங்களை கொடுத்தாலும் அது நமக்கு ஒரு பெரிய விஷயமா இல்லாம போயிடுது இல்ல, அதுக்கு ஒரு மீனிங்கே இல்லை, அது விட்டுறோம். அதே போலதான் நம்ம இப்ப இந்த உலகம் நிஜம் என்று வாழும் பொழுது இது நம்ம கனவுக்குள்ள நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்க மாதிரி இதுல நம்ம வாழ்ந்துகிட்டு தான் இருக்கிறோம். இது எப்ப அதுல இருந்து எந்திரிச்ச மாதிரி நமக்குள்ள ஒரு தெளிவு ஏற்படும் போது, நீங்க பிரம்மத்தோடு கரையும் பொழுது இவை அனைத்தும் ஜஸ்ட் ஒரு அப்பீரன்ஸ் தான். இந்த அப்பீரன்ஸ் அப்பீர் ஆச்சு, இது ஏன் டிசப்பியர் ஆச்சுன்னா, ஏன் கனவு போயிடுச்சுன்னு நீங்க கேட்டா என்ன பதில் தெரியும் உங்களுக்கு? எந்திரிச்சிட்டேன் போயிடுச்சு, அவ்வளவுதான். இல்ல ஏன் போச்சுன்னு நமக்கு தெரியாது. அதே மாதிரி இந்த பிரபஞ்சங்கிறது ஜஸ்ட் ஒரு அப்பீரன்ஸ். ஆனா ஒரு டயத்துல இந்த அப்பீரன்ஸ் டிசப்பியர் ஆகும். டிசப்பியர் ஆகும்போது யூ ஆர் ஒன்லி த பிரம்மம் மட்டும்தான் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கும். அந்த இடத்துல மத்தது எதுவுமே இருக்காது. ஆனா மத்தது இருக்கிற வரைக்கும் அது நிஜமா தான் இருக்கும். நல்லது.